கர்ச்சிக்கிறத பார்த்தோன்னா எல்லா ஆடுகளும் ஓடி போயிடும். அந்த சிங்கக்குட்டி வேகமா போய் அந்த போய் சிங்கம் போய் சொல்லுது, நீ சிங்கமாச்சே, நீயே இவங்களோட இருக்கிற. அந்த சிங்கக்குட்டி சொல்லுது, இல்ல நான் ஆடுவேன், பாரு ஆடு மாதிரியே கத்துறேன், நான் ஆட்டுக்குட்டியோட இருக்கிறேன், நான் ஆடு சாப்பிடுறத சாப்பிடுறேன், நான் ஒரு ஆடுதான். இதுக்கு எப்படி உணர்த்துறது? அதை சிங்கக்குட்டி தான் என்பதை எப்படி உணர்த்துவது? அது என்னன்னு நம்பிக்கிட்டு இருக்கு, தன்னை ஆடுன்னு நம்பி. அதை எப்படி உணர்த்துவது? அதை பிடிச்சி எடுத்துட்டு போச்சு, ஒரு நீர்நிலைக்கு முன்னால் எடுத்துட்டு போச்சு, கிணற்றுக்கு முன்னால போய் எடுத்துட்டு போய் கிணற்றுல பாரு, என் உருவமும் தெரிகிறது, உன் உருவமும் தெரியும், நீ என்னைய மாதிரியே இருக்க, நான் சிங்கம், நீயும் சிங்கம், நீ ஆடு போல கத்த பிறந்தவன் அல்ல, நீ சிங்கம் போல கர்ஜிக்க பிறந்தவன் என்று சொன்ன உடனே தன்னைத்தான் உணர்ந்து கொண்ட சிங்கம் காடு அதிர கர்ஜிக்க தொடங்கும். இயற்கையை நேசிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். மரங்கள் நமக்கு நல்ல வரங்களை கொடுக்கின்றன. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், சுத்தமான காற்றை சுவாசிப்போம். நமது பள்ளியில் இந்த ஆண்டு முதல் பிளாஸ்டிக் இல்லாத பள்ளியாக மாற்றுவோம். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் இவற்றை யாரும் பயன்படுத்த கூடாது. நாங்கள் எங்கள் கடமைகளை நிறைவேற்றுவோம். பள்ளி விதிமுறைகளுக்கு இணங்கி நடப்போம்.